வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி என்ன டின்னர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் பிரச்சனையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களே கேளுங்க, நான் சொல்கிறது சரியாக தப்பான்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டுக்கு பிரியாணி செஞ்சு வைடி அப்படின்னு சொல்லிட்டு போனால் இவன் என்ன செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியுங்களா? ஸோ காட்டுறேன் பாருங்கள், பேக் கேமராவில் காட்டுறேன் இருங்க. சிக்கன் எடுத்து பிரியாணி செஞ்சு வைமான்னா எஸ்எஸ் ஹைதராபாத்தில் பிரியாணி வாங்கி வச்சுருக்காங்க 220 ரூபாய்க்கு. என்னன்னு கேட்டால் நம்ம 2 பேர்த்துக்கு சிக்கன் எடுத்து இன்னும் அதை குக் பண்ணி பாத்திரம் கழுவி சமைச்சு, ஆமாம் இத்தனை வேலைக்கு ஒரு 200 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கினா 2 பேர் சாப்பிட்லான்னு சொல்லி எங்கள் வீட்லேயும் சாப்பிட்டு மிச்சம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ 2 பேர் தாராளமாக சாப்பிட்ணும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இதில் வேறு அவங்க சாப்பிட்றத நான் குக் பண்ணுறதை நான் சாப்பிட்டு, ஸோ தேவையில்லாத அது இது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோங்கிறதுக்காக இப்படி செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். கேட்டால் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை முழுங்கிட்டு போய் படுத்துட்டாங்க. சொல்லுங்கள். ஸோ உங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கா இல்லை எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய். ஸோ நைட்டு டின்னர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.